2025 கேட்ட முக்கியமான டாப் 20 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து ஈஸியா சொல்லி நமக்கு வந்து புரிய வச்சுட்டேன். அது எங்க ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சது, எந்த தேதியில ஆரம்பிச்சாங்க, எந்த பிளேஸ்ல ஆரம்பிச்சாங்க, அதனால யார் பயனடினாங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டு வரணும் கேட்டாலும் அடிச்சிடலாம், ஸ்டேட்மெண்ட் டைப்ல ஒன்லைன்ல கேட்டாலும் அடிச்சு. வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் மனமாற வருகான அறிவிப்பேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 2025 கேட்ட டாப் 20 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பார்க்கறோம் அப்படின்னா முதல்வரின் தாய்மானவர் திட்டம். ஓகேவா, முதல்வரின் தாய்மானவர் திட்டம் என்ன அப்படின்னா ரேஷன் பொருட்களை வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்கறது. எல்லாருமே கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா அதான் கிடையாது. யாருக்கு கொண்டு ரேஷன் பொருளை வீட்டுக்கு கொண்டு போய் நேரடியாக கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முதியவர்களுக்கு, அதுவும் குறிப்பா 70 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியாக வீட்டுக்கே கொண்டு போய் கொடுப்பாங்க. முதியவர்கள் மட்டும் தான் கொடுப்பாங்களா, வேற யாரும் கொடுக்க மாட்டாங்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளும் கொடுப்பாங்க. ஓகேவா, அப்ப தாய்மானவர் ஸ்கீம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரேஷன் பொருட்களை நேரடியாக வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது என்னன்னா இந்த தாய்மானவர் திட்டம். சரிங்களா, அது யாரு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளியும் கொடுப்பாங்க. அதுவும் குறிப்பா முதியவர்கள் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா 60 வயசு நினைப்போம். அதான் கிடையாது. 70 வயது இல்ல அதுக்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு நேரடியாக வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா மாற்றுத்திறனாளி கொண்டு போய் கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை முதியவர் இருக்காங்க சொல்லி கேட்டேன் அப்படின்னா 21 லட்சம் முதியவர்களும் 1 லட்சம் மாற்றுத்திறனாளிகள். எத்தனை மாற்றுத்திறனாளிகள் பாத்தீங்கன்னா ஒரு 1 லட்சம் பேர் இருக்காங்க. இவங்க 21 லட்சம் பேருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும், ஓகேவா, ஒவ்வொரு மாசமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை, எல்லா நாளும் கொடுக்க மாட்டாங்க, எல்லா வாரமும் கொடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு மாசமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில இந்த ரேஷன் பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பாங்க. எத்தனை பேர் கொடுக்குறாங்க? மொத்தம் 21 லட்சம். முதியோர்கள் எத்தனை? 21 லட்சம். மாற்றுத்திறனாளி எத்தனை? 1 லட்சம். இந்த திட்டத்தை என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க, எந்த இடத்துல ஆரம்பிக்கிறாங்க சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2025 சென்னையில தான் ஆரம்பிக்கிறாங்க. எந்த இடம் சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தண்டையார்பேட்டை, கோபால் நகர், அன்னை சத்யா நகர்ல தான் என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்ப சொல்லுங்க, தாய்மானவர் திட்டம் எதுக்காக பண்றாங்க? ரேஷன் பொருட்களை நேரடியாக வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்கிறது. யாருன்னு பார்த்தா 70 வயசுக்கு மேல் உள்ள முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒவ்வொரு மாசமும் 2வது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கொடுப்பாங்க. எங்க ஆரம்பிச்சாங்க? சென்னையில கூடிய தண்டையார்பேட்டை, கோபால் நகர், அன்னை சத்யா நகர்ல தான் என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா, இப்ப அடுத்த திட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா அன்பு கரங்கள் திட்டம். ஓகேவா, அன்பு கரங்கள் திட்டம். அன்பு கரங்கள்னா என்னது? ஒரு குழந்தை தானே அன்பை வந்து தூக்குவாங்க கரங்களால, தன்னோட கைகளால. சோ அன்பு கரங்கள் திட்டம்னா என்ன அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து தவறிட்டாங்க, இல்ல ஒரு பெற்றோர் தான் இருக்காங்க, இல்ல ஒரு பெற்றோர் இல்லை அப்படின்னாலே இந்த திட்டம் வந்து அவங்க வந்து செயல்படும். என்ன அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து மாதம் 2000 ரூபாய் கொடுப்பாங்க. ஓகேவா, பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுக்குற ஸ்கீம் தானது அன்பு கரங்கள் திட்டம். சரிங்களா, சோ எப்போ வந்து போடுவாங்க அப்படின்னா 18 வயசு வரைக்கும். அந்த குழந்தை 18 வயசு வரைக்கும் மாசம் என்ன பண்ணுவோம்னா 2000 வந்து அவங்க அக்கௌண்ட்ல போட்டுருவாங்க. ஓகேவா, சோ அது எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா சென்னையில கூடிய கலைவாணர் அரங்க தான் என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை குழந்தைகள் வந்து இந்த பயன் வந்து கிடைக்குதுன்னா 6082 குழந்தைகள் வந்து மாசம் 2000 ரூபாய் வந்து போடுறாங்க. இது எந்த துறை கீழே வருதுன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இந்த துறை என்னன்னு சொல்லி கேட்போம். முக்கியமா நம்ம இதில் பார்க்க வேண்டியது எந்த துறையில இருந்து இந்த பணத்தை வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையில இருந்து வந்து கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க? மாசம் 2000 ரூபாய் போடுவாங்க. எத்தனை வயசு வரைக்கும்? 18 வயசு வரைக்கும். என்ன துறை? சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை. ஓகேவா, இது எதோட அங்கத்துல வரும்னா தாய்மானவர் திட்டத்தோட ஒரு பகுதி தான் இது. ஓகேவா, அன்பு கரங்கள் திட்டம் எதோட ஒரு பகுதின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா இப்ப பார்த்தோம்னா தாய்மானவர் திட்டம் இதோட ஒரு பகுதி தான் என்னது இந்த அன்பு கரங்கள் திட்டம். இது என்னைக்கு ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா செப்டம்பர் 15, 2025. அது என்ன செப்டம்பர் 15? ஏன் குறிப்பா செப்டம்பர் 15 ஆரம்பிக்கிறாங்கன்னா அன்னைக்குதான் அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள். அன்னைக்குதான் அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள். அறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள் முன்னிட்டு அன்பு கரங்கள் திட்டம் ஸ்டார்ட் பண்றாங்க. உண்மையாலே ஒரு நல்ல ஸ்கீமு. குழந்தைகளோட இதோட நோக்கம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து படிக்கும்போது அந்த பெட்ரோல் என்னன்னா படிக்காம வேலைக்கு போகுது, இல்ல வந்து காசுல சொல்லிட்டு சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா படிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க. சரிங்களா, சொல்ல அவங்க வந்து பார்த்து கூட என்ன பண்ணுவாங்கன்னா போதுமா படிச்சது, நீ படிச்சு நிப்பாட்டுமா அப்படின்னு சொல்லிட கூடாது. கண்டிப்பா அந்த பிள்ளைகளோட படிப்பு வந்து கண்டிப்பா வந்து தொடரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஆரம்பிச்ச திட்டம் தான் அது அன்பு கரங்கள் திட்டம். மாதம் 2000 ரூபாய் வழங்குவாங்க 18 வயது வரைக்கும். செப்டம்பர் 15, 2025 ஆரம்பிக்கப்படுது. சென்னை கலைவாணர் அரங்கம். 6082 குழந்தைகள் வந்து பயன் கிடைக்குது. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை தாய்மானவர் திட்டத்தோட ஒரு பகுதி. ஓகேவா, சரி அடுத்த ஸ்கீம் பாருங்க. இப்ப நம்ம அடுத்த ஸ்கீம் என்ன பாக்குறோம் அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஓகேவா, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். இது என்ன திட்டம் அப்படின்னா என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஜூலை 15ஆம் தேதி. ஜூலை 15 யாரோட பிறந்தநாள்? காமராஜரோட பிறந்தநாள். ஜூலை 15 காமராஜரோட பிறந்தநாள். அவரோட பிறந்தநாள் நம்ம என்ன கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா கடலூர் கூடிய சிதம்பரம். கடலூர் கூடிய சிதம்பரத்தை தான் என்ன பண்றாங்க இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின்ல நீங்க வந்து மனு கொடுக்கணும். சரிங்களா, அந்த மனுவை 45 நாளுக்குள்ள அது வந்து தீர்வு காணும். இதாவதுக்கான இது மக்கள் கொடுக்கக்கூடிய மனுக்களை வாங்கி அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து 45 நாள்ல தீர்வு காண முடியுதுதான் அது உங்களுடன் ஸ்டாலின். அதாவது கவர்மெண்டே உங்க வீட்டுக்கு வந்து உங்களோட பிரச்சனைகளை கேட்டு வாங்கி அந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு கொடுக்கறது தான் அது உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். சரிங்களா, கடலூருடைய
சிதம்பரம்ல ஆரம்பிக்கிறாங்க. 45 நாள் இந்த நாட்கள் வந்து கேட்பாங்க, உங்களோட ஸ்டாலின் திட்டத்துல எத்தனை நாட்கள் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 45 நாட்கள்ல வந்து நமக்கு தீர்வு கிடைக்கும். ஓகேவா? மக்களின் குறைகளை தீர்க்க, அதான் நான் சொன்னது, வீட்டுக்கே கவர்மெண்ட்டே உங்க வீட்டுக்கு தான். உங்களோட ஸ்டாலினா உங்க வீட்டுக்கே வந்து உங்களோட பிரச்சனை என்ன சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனு வாங்கி அதை நீங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி தரணும். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி 45 நாட்களுக்குள்ள அது வந்து தீர்வு வாங்க. சரிங்களா? அதான் மக்களின் குறைகளை தீர்க்க தான் உங்களோட ஸ்டாலின் திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது 2 இடத்துல வந்து இந்த முகாம் போட்டு பண்ணுவாங்க. எங்க அப்படின்னா நகர்ப்புறம், அப்ப சிட்டி சைட்லயும் கிராமப்புறங்கள்ல 2 இடத்துல வந்து பண்ணுவாங்க. சோ இதுதான் முக்கியமே. நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா 13 அரசு துறைகள்ல, ஓகேவா, 13 டிபார்ட்மெண்ட்ல 43 சேவைகள் வந்து செய்யறாங்க. 43 சர்வீஸ் வந்து பண்றாங்க. நீங்க நல்லா ஒத்துக்க வச்சு அப்படின்னா ஊரகத்துறையில தான் அதிகமா பண்ணுவாங்க. நல்லா பாத்தீங்கன்னா சிட்டி சைட்ல 13 துறையும் 43, அதாவது 3 முடியும், 13 அரசு துறை 43 சேவை வந்து பண்ணுவாங்க. ஆனா ஊரகப்புறம் இருக்குல்ல, நம்ம கிராம சைட்ல பாத்தீங்கன்னா 15, அதோட 2 எக்ஸ்ட்ரா இருக்கா, இங்க பாத்தீங்கன்னா 46, இதோட இன்னும் 3 எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? அப்போ கிராமப்புறங்கள்ல என்ன பண்றாங்கன்னா நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். சோ உங்களோட ஸ்டாலின் திட்டத்துல நகர்ப்புறங்கள்ல 13 அரசு துறையும் 43 சேவையும் பண்றாங்க. இங்க 15 டிபார்ட்மெண்ட்ல 46 சர்வீஸ் வந்து பண்றாங்க. முக்கியமானதே 45 நாட்குள்ள தீர்வு காண்றுவாங்க. ஜூலை 15, ஓகேவா, கல்வி கதிர்ந்த காமராஜர் பிரதமர் இதை என்ன பண்றாங்க, இந்த திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து வாரத்துல 4 நாள் மட்டும் தான் பண்ணுவாங்க. இப்ப நம்ம உடனே டவுட் இருக்கும், எல்லா நாளும் நம்ம மனு கொடுக்கலாமா, எல்லா நாளும் அவங்க வந்து வாங்கிப்பாங்களா அப்படின்னு சொல்றாங்கன்னா அதான் கிடையாது. வாரத்துல 4 நாட்கள் மட்டும் தான் வந்து இது வந்து நடைபெறும். எத்தனை கிழமை? செவ்வாய்க்கிழமை வந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும். அதாவது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படின்ட்டு இந்த 4 நாள்ல மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முகாம் போட்டு இந்த இது வந்து நடத்துவாங்க. உங்களோட ஸ்டாலின் திட்டத்தை வந்து செயல்படுத்துவாங்க. சரிங்களா? சோ இப்ப சொல்லுங்க, உங்களோட ஸ்டாலின் திட்டத்தை என்னைக்கு ஆரம்பிச்சாங்க? ஜூலை 15. அன்னைக்கு வந்து யாரோட பர்த்டே? காமராஜரோட பர்த்டே. அது என்னவா கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாளா கொண்டாடுறோம். எங்க ஆரம்பிச்சாங்க? இது கடலூருடைய சிதம்பரம். எத்தனை நாள்ல தீர்வு பண்ணுவாங்க? 45 நாள்ல. மக்களின் குறைகளை தீர்க்கதான் இது வந்து ஆரம்பிச்சாங்க. நகர்ப்புறங்கள் எத்தனை? 13, 43. கிராமப்புறம் இருந்துச்சுன்னா 15, 46. வாரத்துல எத்தனை நாள் செயல்படுத்துவாங்க? 4 நாள். என்னைக்கு? செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி. ஓகே, இந்த 4 நாள்ல இதை வந்து செயல்படுத்துவாங்க. கிளியர்? சரி, அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவாங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின். ஓகே, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பாத்தீங்கன்னா பேர்ல என்ன இருக்கு? நலம். நலம் அப்படின்னா என்னத்துனா மெடிக்கல் ஃபீல்ட், அதாவது சுகாதாரத்துறை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வந்து உங்க உடம்பு வந்து செக் பண்றது, இதான் வந்து இது பண்ணுவாங்க. நலம் காக்கும் ஸ்டாலினா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சுகாதாரத்துறையில ஒரு குட்டியை ஒரு முகாம் மாதிரி போட்டு வரவங்க வந்து செக்அப் பண்ணி ஃப்ரீ செக்அப் மாதிரி, அதாவது உங்க வீட்டுக்கே வந்து அந்த மையத்துக்கே வந்து இது பண்றது என்னன்னா இந்த நலம் காக்கும் ஸ்டாலின். இது என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஆகஸ்ட் 2ஆம் தேதி 2025 அன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஸ்கூல்னு கேட்டாங்கன்னா செயின்ட் பீஸ்ட் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சாந்தோம், சென்னையில இருக்கக்கூடிய சாந்தோம்ல இருக்கக்கூடிய செயின்ட் பீஸ்ட் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளியில தான் இது வந்து என்ன பண்றாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. எது? நலம் காக்கும் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை. சரியா? மக்களோட நலவாழ்வுத்துறை அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இது வந்து வருது. மா சுப்பிரமணியம் இருக்காருல, அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தான் இது வந்து தொடக்கி வைக்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். சரிங்களா? சனிக்கிழமை காலை 9 மணில இருந்து 4 மணி வரைக்கும் இருக்கும். என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்படின்னா பிபி செக் பண்றது, அப்புறம் சுகர் செக் பண்றது, முக்கியமா கேன்சர், இதுல வந்து கேன்சர் கூட செக் பண்ணுவாங்க. அப்புறம் கண்ணு, மூக்கு, வாய், காது, தொண்டை, பல்லு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செக்அப் பண்ணி உங்களுக்கு வந்து இது வந்து சொல்லுவாங்க, ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கான சிகிச்சை வந்து மேற்கொள்வாங்க. சரிங்களா? சோ அப்படியே சொல்லுங்க. நலம் காக்கும் ஸ்டாலின் என்ன அர்த்தம்? மருத்துவ உதவி வந்து பண்றது. எங்கன்னா ஒரு சுகாதார மையத்துல ஒரு ஹாஸ்பிட்டல ஒரு முகாம் மாதிரி போட்டு அங்க வரவங்க வந்து செக்அப் பண்ணுவாங்க. என்னென்ன செக்அப்? பிபி செக் பண்றது, சுகர் செக் பண்றது, தொண்டை, கண்ணு, மூக்கு, வாய், பல்லு, காதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட், அதாவது அதுக்கான சிகிச்சை வந்து மேற்கொள்வாங்க. சரிங்களா? என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க? ஆகஸ்ட் 2, 2025. என்ன ஸ்கூல்னு கேட்டாங்கன்னா செயின்ட் பீஸ்ட் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலை பள்ளி. என்ன டிபார்ட்மெண்ட் கேட்டாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம். மா சுப்பிரமணியம் அவர்கள் அதுக்கான அமைச்சராக இருக்காரு. அவர் அந்த திட்டத்தை வந்து தொடங்கிக்கிறார். சரிங்களா? அப்படியே நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அகல் விளக்கு திட்டம். அகல் விளக்கு திட்டம்னா யாருக்கு பாத்தீங்கன்னா 9ஆவதுல இருந்து 12ஆவது படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு. முக்கியமா கைபேசி, போன் மற்றும் இன்டர்நெட், கைபேசி மற்றும் இன்டர்நெட்ல வரக்கூடிய பிரச்சனைகள், அந்த அதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து சொல்றதுன்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு ஏற்படுத்துது. ஓகேவா? சோ அகல் விளக்கு திட்டம்னாலே 9ஆவதுல இருந்து 12ஆம் படிக்கக்கூடிய பெண் மாணவிகள், குறிப்பா பெண் மாணவிகள், ஆண்கள் கிடையாது. ஓகேவா? குறிப்பா பெண் மாணவிகளுக்கு கைபேசி மற்றும் இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய போன்ல, இப்ப போன் எடுத்தாலே அது நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. சரிங்களா? சோ இப்போ கேர்ள்ஸ் சைடுன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து இப்போ அவங்களோட போட்டோஸ் எடுத்து வச்சு அதை வந்து மாஃபி பண்றது, இல்ல வந்து எதனா மிரட்டுறது, இல்ல உங்க அப்பா கிட்ட சொல்லிடும், அம்மா கிட்ட சொல்லிடும் சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்த பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஆனா அது வந்து மாஃபிங்கோ எதனா ஒண்ணு பண்ணி அவங்க வந்து மிரட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பெண் குழந்தைங்க வந்து ஆபத்துல சிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இன்டர்நெட்டையும் போனையும் எப்படி நம்ம கரெக்டா யூஸ் பண்ணணும், இன்கேஸ் நம்ம அந்த பிரச்சனையில வந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு விழிப்புணர்வு, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றது என்னன்னா இந்த அகல் விளக்கு திட்டம். சரிங்களா? சோ அகல் விளக்கு திட்டம் என்னது? 9ஆவதுல இருந்து 12ஆவது படிக்கக்கூடிய பெண் மாணவிகளுக்கு, குறிப்பா கேர்ள்ஸ் சைல்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா
கைபேசி போன்னாலையும் இன்டர்நெட்னாலையும் நமக்கு என்னெல்லாம் பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை எப்படி நம்ம ஃபேஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது இந்த அகல் விளக்கு திட்டம். இது என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 9 2025 ஆரம்பிக்கிறாங்க. அதான் பெண் குழந்தைகளை பாதுகாத்து. இதோட நோக்கம் என்ன சொன்னாங்கன்னா பெண் குழந்தைகளை பாதுகாத்தல், குறிப்பா 9வது இருந்து 12வது படிக்கக்கூடிய பெண் மாணவிகளை வந்து பாதுகாத்து. இது எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா புதுக்கோட்டையில கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி, ஓகேவா, கீரமங்கலத்தக்கூடிய கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா இந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. புதுக்கோட்டையில நமக்கு ஞாபகம் வேண்டியது டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார், தமிழ்நாட்டோட முதல் மருத்துவர் ஆன டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பிறந்த ஊதானது புதுக்கோட்டை. சரிங்களா? சோ அவ்வளவுதான். அப்ப அகல் வீட்டு திட்டமானது 9வது இருந்து 12வது படிக்கக்கூடிய பெண் மாணவிகளுக்கு போன் மற்றும் இன்டர்நெட்னால வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வானது இந்த அகல் விளக்கு திட்டம். குறிப்பா பெண்கள் 9th இருந்து 12th இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கூட்டுக்காரங்களை கடனா மாட்டிக்க போறீங்க. கீரமங்கலம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி புதுக்கோட்டைனா நமக்கு ஞாபகம் வேண்டியது டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, தமிழ்நாட்டோட முதல் பெண் மருத்துவர். ஓகேவா? ஆகஸ்ட் 9 2025 ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த ஸ்கீம் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் திட்டம். வெற்றி நிச்சயம் என்ன அர்த்தம் அப்படின்னா 18ல இருந்து 35 வயசு கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறது. நிறுவனங்களையோ இல்ல வந்து கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா தொழில் நிறுவனங்களையோ எப்படி வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுது, எப்படி போய் வேலையை உட்காருறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி வந்து கொடுப்பாங்க. அது முக்கியமா நம்ம என்ன பண்ணோம்னா 18ல இருந்து 35 வயசு இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியமே. இதுக்கான இது என்ன, வெற்றி நிச்சயம்னாலே ட்ரைனிங். இப்ப புரிஞ்சிச்சா? ட்ரைனிங் கொடுக்குறது. அதுவும் யாருக்குன்னா 18ல இருந்து 35 வயசு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு. எத்தனை விதமான ட்ரைனிங், எத்தனை கம்பெனிஸ் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 38 தொழில் பிரிவுகள்ல, ஓகேவா, 38 தொழில் பிரிவுகள்ல வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. 165 பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? 38 தொழில் பிரிவுனா இப்போ மேத்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், ட்ரிபிள் ஈஸி அப்படின்னு சொல்லுவோம்ல, அது 38 தொழில் பிரிவுல வந்து கொடுக்குறாங்க. எத்தனை பயிற்சி கேட்டாங்கன்னா 165 பயிற்சி. 165 பயிற்சிகள் எத்தனை பயிற்சி நிறுவனம் வந்து வருதுன்னு கேட்டாங்க அப்படின்னா 500 பயிற்சி நிறுவனங்கள். ஓகேவா? கம்பெனிஸ் 500 கம்பெனிஸ் என்ன பண்றாங்க, 125 பிராக்டிஸ் வந்து கொடுக்குறாங்க, ட்ரைனிங்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எத்தனை தொழில் பிரிவுன்னு கேட்டாங்க அப்படின்னா 38 தொழில் பிரிவுல. இதான் ரொம்ப முக்கியமே. ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி. 18ல இருந்து 35, 38, 125, 500. ஓகேவா? ஊக்கத்தொகையுமே கொடுக்குறாங்க. எத்தனைனா 12,000 ரூபாய் ஊக்கத்தொகை வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? வெற்றி நிச்சயம் ஸ்கீம்ல எவ்வளவு ஊக்கத்தொகை கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 12,000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இது வந்து எது கீழே வந்து கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாடு தானானா வந்து தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம். ஓகேவா? நான் முதல் ஸ்கீம் இருக்குல்ல அதே தான். ஓகே, தமிழ்நாடு மேம்பாட்டு கழகம் 18ல இருந்து 35 வயசு மாணவர்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, எப்படி கம்பெனிஸ்ல அந்த இதுல வந்து பிளேஸ்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ 38, 125, 500 என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஜூலை 1 2025 சென்னையில தான் ஆரம்பிக்கிறாங்க. ஜூலை 1 சென்னையில தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. அகல் விளக்கு ஸ்கீம் என்னன்னு பார்த்துட்டோம், வெற்றி நிச்சயம் ஸ்கீம் என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நலம் காக்கும் ஸ்டாலின் என்னன்னு பார்த்தோம், உங்களோட ஸ்டாலின் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அன்பு கரங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம், முதல் வழி தாய்மான திட்டம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புரிஞ்சிச்சா, இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம்னா வெற்றி பள்ளி திட்டம். வெற்றி பள்ளி திட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம், வெற்றி பள்ளி திட்டமும் வெற்றி நிச்சயம் திட்டமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், ஆனா வேற வேற. இது பேர்ல என்னன்னா பள்ளி, வெற்றி பள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கவர்மெண்ட்ல படிக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் பெரிய பெரிய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, இப்ப ஜேஇ, நீட் எக்ஸாம், கேட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குறிப்பா 12th முடிச்சுட்டு அவங்க போய் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணுவோம். அது பெரிய காலேஜ்ல ஒரு நல்ல ஒரு பிளேஸ்மெண்டா இருக்கக்கூடிய காலேஜ்ல போய் சேரணும்னா நிறைய நுழைவுத் தேர்வுகள் இருக்கும், நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கிராக் பண்றது அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த வெற்றி பள்ளிகள் திட்டம் சொல்லுவாங்க. ஓகேவா? பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கிளியர் பண்றது, எப்படி கிராக் பண்றது, எப்படி வந்து இது பண்றது, இப்ப நீட், ஜெயில அடிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த வெற்றி பள்ளிகள் திட்டம். இது 2021 2022 வந்து இது வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க, அதாவது மாடல் ஸ்கூல்ஸ் சொல்லுவாங்க, மாதிரி பள்ளிகள் சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? இன்னைக்கு டேட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல 38 மாவட்டம் இருக்கு. அப்ப ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மாதிரி பள்ளி, ஒரு மாடல் ஸ்கூல்னு சொல்லிட்டு அந்த மாடல் ஸ்கூல் என்ன பண்ணுவாங்கன்னா இது போன்ற விஷயங்கள் வந்து சொல்லி தருவாங்க. அது எப்படி இப்ப நம்ம உடனே நமக்கு ஒரு டவுட் வரும், எப்படி அது அப்ப ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதை படிப்பாங்க, இதை படிச்சுட்டு இருப்பாங்களா இல்ல சப்ஜெக்ட் படிப்பாங்க, மேத்ஸ், சயின்ஸ், பிசிக்ஸ், காமர்ஸ் சொல்லிட்டு அதை படிப்பாங்க. எப்ப படிப்பாங்க அப்படின்னா இது எல்லா நாளும் சொல்லி தர மாட்டாங்க, வாரத்துல ஒரு நாள் தான் சொல்லி தருவாங்க. ஸோ மாடல் ஸ்கூல், கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல், அரசு மாதிரி பள்ளின்னு சொல்லிட்டு 2021 2022 வரைக்கும் ஆரம்பிச்சாங்க. எத்தனைனா 38 மாவட்டத்துல, மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் இருந்தா போதுமா? இது உங்களதான் கேட்கிறேன், ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஸ்கூல் இருந்தா போதுமா? எல்லாருக்கும் அந்த பயன் வந்து கிடைச்சிருமா கேட்டா கிடையாது. அதனாலதான் என்ன பண்ணாங்க, அது விரிவுபடுத்துறாங்க. சரிங்களா? 2021 2022 ஆரம்பிக்கப்பட்ட இந்த அரசு மாதிரி பள்ளி, கவர்மெண்ட் மாடல் ஸ்கூல்ன்றதை விரிவுபடுத்துறாங்க. விரிவுபடுத்தும் போது என்னன்னா 3 ஆண்டுகள்ல மாவட்டத்துக்கு ஒரு பள்ளி, 3 வருஷம் ஆச்சு மாவட்டத்துக்கு ஒரு பள்ளின்னு சொல்லிட்டு இப்ப வந்து 38 ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க, மாடல் ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிருக்காங்க. இப்ப வந்து வட்டாரங்களா பிரிக்கிறாங்க. எத்தனை வட்டாரம்னா இதான் முக்கியமானது, 414 வட்டாரங்கள்ல 500 வெற்றி பள்ளிகளை வந்து திறக்க போறாங்க. சரிங்களா? 414 வட்டாரங்கள். இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா மாடல் ஸ்கூல் 3 வருஷத்துல 38 மாடல் ஸ்கூல்ல திறந்துறாங்க. அது பத்தல,
புரியுதா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு பத்தல. அதனால 414 வட்டாரங்கள்ல 500 வெற்றி பள்ளியில திறந்திருக்காங்க. ஓகேவா? இப்ப முதல் கட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா 236 வட்டாரங்களை திறக்க போறாங்க. ஓகேவா? முதல் கட்டமா 236 வட்டார பள்ளிகள் வந்து திறக்க போறாங்க. அடுத்த பினான்சியல் இயர் FYனா வந்து பினான்சியல் இயர், அடுத்த பினான்சியல் இயர் 2026-27 மீதம் இருக்கக்கூடிய 178 வட்டாரங்களை வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஓகேவா? சோ இதுல வந்து எத்தனை பேருக்கு வந்து பயன்பெற போறோம்னா 50,000 மாணவர்கள் வந்து பயன்பெற போறாங்க. ஓகேவா? 50,000 மாணவர்கள் வந்து பயன்பெற போறாங்க. சோ அப்ப சொல்லுங்க, வெற்றி நிச்சயம்ன்றது 18 to 35 வயசு இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறது, அது வேற. இது வெற்றி பள்ளிகள் திட்டம். பள்ளினாலே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? 12ஆம் படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம கிராக் பண்றது, கிளியர் பண்றதுக்கு சொல்லி தரக்கூடியதா இது. ஓகே, சோ 38 மாடல் ஸ்கூலு 3 வருஷத்துல திறந்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா வட்டாரமா பிரிச்சிருக்காங்க. 114 வட்டாரங்கள்ல 500 வெற்றி பள்ளிகளை திறக்க போறாங்க. ஓகேவா? சோ அவ்வளவுதான். எத்தனை பேர் பயன்பெற போறாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 50,000 மாணவர்கள் வந்து பயன்பெற போறாங்க. ஓகேவா? சோ இது முடிஞ்சா. சோ நெக்ஸ்ட் பாருங்க அப்படின்னா இணைய வழி பயிர் கடன் திட்டம். ஓகேவா? இணைய வழி நீங்க போயிடக்கூடாது, பயிர் கடன் திட்டம். இந்தியாவிலேயே முதல்ல ஆன்லைன்லயே வந்து பயிர் கடன் கொடுக்குற மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். ஓகேவா? நம்ம தமிழ்நாடு தான். இந்தியாவிலேயே நாட்டிலேயே முதல் முறையாக ஆன்லைன்ல அதாவது இணைய வழியிலே வந்து பயிர் கடன், விவசாயிகளுக்கு வந்து பயிர் கடன் வழங்கக்கூடிய மாநிலம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அது தமிழ்நாடு தான். சரிங்களா? அதாவது ஆன்லைன் கிராப் லோன் ஸ்கீம். ஓகேவா? ஆன்லைன்ல நீங்க அப்ளிகேஷன் வந்து போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விவசாயிகளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லயே அந்த பண்ணா லோன் வந்து கொடுத்துருவாங்க. நீங்க அங்க போனோம், பேங்க்குக்கு போனோம், இங்க போனோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அலைக்கழிக்க மாட்டாங்க. சரிங்களா? அதாவது இணைய வழி பயிர் கடன் வழங்கும் திட்டம் விவசாயிகள் இந்தியாவிலே முதல்ல தமிழ்நாடு தான் பண்றாங்க. இதான் ரொம்ப முக்கியமானது. என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆகஸ்ட் 14 2025 ஆரம்பிக்கிறாங்க. எங்கன்னு கேட்டாங்கன்னா தருமபுரி. ஓகே, வேற எதுவும் இல்லை, கிடையாது. முக்கியமானது இந்தியாவிலே முதல் முறை தமிழ்நாடு தான் இந்த திட்டத்தை முதல்ல லான்ச் பண்றாங்க. ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணீங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து பயிர் கடன் வந்து வழங்கிடுவாங்க. ஓகே, ஆன்லைன் கிராப் லோன் ஸ்கீம் இணைய வழி பயிர் கடன் திட்டம் வழங்கும் திட்டம் ஆகஸ்ட் 14 2025 தருமபுரியில ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அப்படியே நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா முதல்வர் கரங்கள் காக்கும் திட்டம். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் மாத்தி சொல்லிட்டேன், சாரிங்க. முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம், சிஎம் காக்கும் கரங்கள் ஸ்கீம் வந்து என்ன பண்றாங்கன்னா முன்னாள் ராணுவ வீரர்கள் இருக்காங்கல்ல, அதாவது ராணுவ வீரரா இருந்து தன்னோட முழு நேரங்கள்லயும் அதாவது அந்த சர்வீஸ் டைம் ஃபுல்லா இருந்து நாட்டுக்காக உழைச்ச முன்னாள் ராணுவ வீரர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா கடன் வந்து வழங்குறாங்க. இப்ப அவங்க வந்து சர்வீஸ் ஆயிட்டு ரிட்டர் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்றது, அவங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கை வந்து மேம்படுத்தணும்ல. சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து கடன் வந்து வழங்குறாங்க. ஓகே, எவ்வளவு வந்து கோடி கடன் வழங்குறாங்கன்னா 1 கோடி ரூபாய் வந்து கடன் வந்து வழங்குவாங்க. தொழில் தொடங்குறதுக்கு 1 கோடி ரூபாய் வரைக்கும் கடன் வழங்குவாங்க. இது என்ன முக்கியத்துவம் அப்படின்னா 30% வந்து மானியம் வந்து வழங்குறாங்க. சரிங்களா? இப்போ 1 லட்ச ரூபாய் வாங்குறோம். சரிங்களா? 1 லட்ச ரூபாய் நான் வாங்குறேன் அப்படின்னா அதுல 1 லட்ச ரூபாய் 30% 30,000 ரூபாய் மட்டும் கவர்மெண்டே கொடுத்துருவாங்க. நான் வந்து மிச்சம் 70,000 ரூபாய் கட்டினா போதும். சரிங்களா? 1 லட்ச ரூபாயில அதான் 30% வந்து மானியம் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுல? இந்த காக்கும் கரங்கள் திட்டம். ஏன்னா வந்து நம்ம நாட்டை காக்கிறது யாரு? ராணுவர்கள். அந்த ராணுவங்களை நம்ம காக்கணும்ல, அதனாலதான் வந்து காக்கும் கரங்கள் திட்டம்னு இது பேர் வச்சிருக்காங்க. முன்னாள் ராணுவ வீரர்கள் இல்ல ராணுவத்துல இருந்து இறந்து போனவங்களா இருக்கட்டும் அந்த குடும்பத்துக்கும் கொடுப்பாங்க, இல்ல ஒரு உயிரோடு தானே அவங்க கொடுப்பாங்க. தொழில் தொடங்கத்துக்கு 1 கோடி ரூபாய் மானியம் எத்தனை 30%. 1 லட்ச ரூபாய்க்கு 30,000 ரூபாய் கவர்மெண்டே கொடுத்துரும், மிச்சம் 70,000 ரூபாய் நம்ம கட்டினா போதும். சரிங்களா? இதான் இது என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆகஸ்ட் 19 சரிங்களா? ஆகஸ்ட் 19 வந்து ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா குறிப்பா முன்னாள் ராணுவ வீரர்கள், இதான் ரொம்ப முக்கியம். 1 கோடி ரூபாய் 30% மானியம். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சீங்கன்னா போதும். ஓகேவா? நாட்டை பாதுகாக்கும் ராணுவ வீரர்களை நாம் காக்க வேண்டும். அதனாலதான் இது காக்கும் கரங்கள் திட்டம். சரியா? சோ அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா திறன் இயக்கம். அது என்ன திறன் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்கள். ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கக்கூடிய 6ஆம் இருந்து 9ஆம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ், அதாவது முக்கியமா குறிப்பா லாங்குவேஜ். இப்ப தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் நம்ம படிப்பாங்க. நம்ம பள்ளி மாணவர்கள் ஒண்ணு தமிழ் படிப்பாங்க, இங்கிலீஷ் படிப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மொழி பாடங்களை வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல தமிழ், இங்கிலீஷ் தான் இருக்கு, அது 2. அப்புறம் பாத்தீங்கன்னா குறிப்பா மேக்ஸ், கணிதத்துல வந்து அவங்க வந்து மேம்படுத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் கால்குலேட்டர், மனக்கணக்குன்னு ஒண்ணு போடுறதே கிடையாது. நீங்க என்ன போய் பாருங்க, இப்ப படிக்கக்கூடிய மாணவர்கள் போய் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஏன்னா ஒண்ணு சொல்லி போனா மென்டலா யோசிக்க மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் கால்குலேட்டர் போட்டுறாங்க, போனை தூக்கிறாங்க இல்ல கால்குலேட்டர் போட்டுறாங்க. சோ அதனால இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள், அது குறிப்பா 6ஆம் வகுப்புல இருந்து 9ஆம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க இதான் நோட் பண்ணணும். எனது 6ஆம் வகுப்புடைய மாணவர்களுக்கு 9வது. இப்ப நம்ம இது முன்னாடி பார்த்த அகல்விற்கு பாத்தீங்கன்னா 9th இருந்து 12th படிக்கக்கூடிய பெண் மாணவர்களுக்கு மட்டும்தான் ஒரு அகல்விற்கு திட்டம். ஆனா இது பாத்தீங்கன்னா திறன் இயக்கம் பாத்தீங்கன்னா 6ஆம் இருந்து 9th படிக்கக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் அது வந்து பொருந்தும். அது குறிப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான். ஓகேவா? மொழி பாடங்கள் வந்து முன்னேற்றணும். அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணணும். சரிங்களா? தமிழ், இங்கிலீஷ்லாம் நல்லா டெவலப் பண்ணணும். மேக்ஸ் வந்து அவங்க வந்து மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக இது ஆரம்பிச்சிருக்காங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா 80% கம்மியா, இப்ப 100 மார்க்குக்கு 80% யார் யாரெல்லாம் மார்க் கம்மியா வாங்கணும், லெஸ் தென் 80% மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் என்ன பண்ணணும்னா செப்பரேட்டா ஒரு கிளாஸ் பண்ணுவாங்க. தனியா ஒரு கிளாஸ் ரூம் அலோகேட் பண்ணி அந்த மாணவர்கள் சொல்லிட்டு ட்ரைனிங்ஸ் எப்படி படிக்கணும், அந்த பையன் எப்படி லாங்குவேஜ் பேப்பர் எப்படி படிக்கிறான், மேக்ஸ் எப்படி படிக்கிறான்னு சொல்லிட்டு நல்லா செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அவனுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க.
குட்டி குட்டியா டெஸ்ட் வைக்கிறது, குட்டி குட்டியா வந்து அசைன்மெண்ட் ஹோம் ஒர்க் சொல்லிட்டு அந்த பசங்க வந்து கவனிக்கும். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த திறன் இயக்கம் ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா, இந்த திறன் ஓகேவா, திறன் அப்படின்னா என்ன சொல்லிட்டு கேட்பாங்க அப்ரிவேஷன்ல. ட்ரெயின்டு ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நியூட்ரிஷன். ஓகேவா, ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நியூட்ரிஷன் இதான் ரொம்ப முக்கியமானது. டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அண்ட் அகாடமிக் நியூட்ரிஷன் அப்படின்றது இதுக்கான விளக்கம். ஓகேவா, சரி இப்போ சொல்லுங்க. திறன் இயக்கம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய 9வது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆரம்பிச்சது. தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் வந்து டெவலப் பண்ணோம். இதை முக்கியமா என்னன்னா 80% கம்மியா மதிப்பெண் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியா செப்பரேட்டா ஒரு கிளாஸ் போட்டு அவங்க வந்து கவனம் செலுத்தி அதை டீச்சர்ஸ் அலகேட் பண்ணி அந்த டீச்சர்ஸ் எல்லாம் அவங்க கவனம் செலுத்தி பார்த்துப்பாங்க. திறன் அப்படின்னா டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமிடியேஷன் அகாடமிக் நியூட்ரிஷன் அப்படின்றது இதுக்கான விளக்கம். சரியா, அப்படியே நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் அப்படின்னா லெவலப். லெவலப்னா ஒன்றும் கிடையாதுங்க. சரியா, லெவலப்னா என்ன கிடையாதுன்னா இம்ப்ரூவிங் இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் இன் கிளாஸ் 6th to 8th. 6வதுல இருந்து 8வது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அவங்க வந்து டெவலப் பண்ணும். எதுலன்னா இங்கிலீஷ்ல. இது முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 6th to 9th இருக்கும். திறன் பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், திறன் வந்து 6th to 9th. அகல் விளக்கு பாத்தீங்கன்னா 9th to 12th படிக்கக்கூடிய கேர்ள்ஸ் மட்டும் தான், பெண்களுக்கு மட்டும்தான் அது. அகல் விளக்குனா 6th to 12th படிக்கக்கூடிய பெண்களுக்கு மட்டும். திறன் பாத்தீங்கன்னா 6th to 9th. இந்த லெவலில் பாத்தீங்கன்னா 6th to 8th. ஓகே, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இம்ப்ரூவிங் இங்கிலீஷ் ஸ்கில், இங்கிலீஷ் நாலேஜ் வந்து டெவலப் பண்ணுறது. இப்போ ரீடிங், ஒரு பையன் இருக்குன்னா அது வந்து படிக்கணும். ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங். இங்கிலீஷ் அவன் எப்படி கேட்கறான், இங்கிலீஷ் அவன் எப்படி பேசுறான், இங்கிலீஷ் எப்படி எப்படி படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடும். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஜூலை 2025 ஸ்டார்ட் பண்றாங்க. எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா பள்ளி கல்வித்துறை. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். நமது அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தான் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஸோ சிம்பிள் லெவலப் ஸ்கீம்னா 6th to 8th படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இங்கிலீஷ் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்றதா என்னன்னா இந்த லெவலப் ஸ்கீம். ஓகேவா, அடுத்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். பேர்ல என்ன இருக்கு, அயலக உயர்கல்வி திட்டம்னு சொல்றாங்க. ஓகேவா, டாக்டர் அம்பேத்கர் ஓவர்சீஸ் ஹையர் எஜுகேஷன் ஸ்கீம். இது யாருன்னு பாத்தீங்கன்னா குறிப்பா SC/ST மாணவர்கள். ஓகேவா, ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்கள் வந்து ஃபாரின்ல, ஓகேவா, வெளிநாட்டுல போயிட்டு 2வது டிகிரி, குறிப்பா MSc MA அப்படின்னு சொல்லிட்டு 2வது டிகிரி படிக்கணும், இல்ல நான் வந்து PhD முனைவர் பட்டம் வந்து நான் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா கவர்மெண்டே அவங்க வந்து ஹெல்ப் பண்ணும். உதவித்தொகை கொடுத்து கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணி நீங்க போய் படிங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எல்லாருக்கும் கிடையாது, SC/ST மாணவர்களுக்கு. சரிங்களா, இது முக்கியமா என்ன யாருக்குன்னு கேட்பாங்க, OBC பிரிவு இருக்கா, எந்த பிரிவு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா SC/ST மாணவர்களுக்கு. சரியா, ஸோ அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். வெளிநாட்டுல ஒரு நல்ல காலேஜ்ல நீங்க பிளேஸ்மெண்ட் ஆகி படிக்கணும், PhD பண்ணணும், இல்லை MSc MA 2வது டிகிரி பண்ணணும், இல்லை PhD பண்ணணும், டாக்டர் பட்டம் படிக்கணும்னா கவர்மெண்டே நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா என்ன டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையில் வரும். மொத்தம் எத்தனை கோடி வந்து இது செலவு பண்ணிக்கிறாங்க சொல்லிட்டு கேட்டாங்கன்னா 65 கோடி வந்து இது வந்து ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க மொத்தம் இந்த ஸ்கீமுக்குமே. சரியா, அதான் போட்டுருக்காங்க பாருங்க. உயர்கல்வி பயிலும் SC/ST மாணவர்களுக்கு வந்து உதவி திட்டம் வந்து கொடுக்குறாங்க. வெளிநாட்டில் சிறந்த கல்வி நிறுவனங்களின் முதுகலை, அதாவது 2nd டிகிரி, MSc MA சொல்லிட்டு அடுத்த டிகிரி, முனைவர் பட்டம், அதாவது ஆராய்ச்சி ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா படிப்புக்கு மேற்கொள்ள உதவித்தொகை வந்து வழங்குவாங்க. சரிங்களா, இதானது அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம். சரியா, அத பேர்லயே இருக்கு உயர்கல்வி திட்டம் அயலக. யாருக்கு எந்த பிரிவு கேட்டாங்கன்னா SC/ST மாணவர்களுக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா TN Spark. ஓகேவா, இது என்னன்னா TN Spark, ஐ வரக்கூடாது, இங்க T வரும், மாத்திக்கோங்க. TN Spark. TN Sparkனால அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஃபார் ஆன்லைன் டூல்ஸ். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்கீம். என்ன ஸ்கீம் அப்படின்னா 6வதுல இருந்து 9வது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இப்ப குறிப்பா ஏதாவது ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்றோம்ல, அந்த ஏஐ வந்து சொல்லி தராங்க. பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ், ஏஐ சிஸ்டம் எப்படி வந்து கம்ப்யூட்டர்ல வந்து டூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி வந்து சிஸ்டம் வந்து எப்படி வந்து ஆப்ரேட் பண்றது, அதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதானது TN Spark. இதே அப்ளிகேஷன்ல கேட்பாங்க, தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். ஓகே, ஆன்லைன் டூல்ஸ் எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. முக்கியமா ரோபோட்டிக்ஸ் பத்தி சொல்லி தராங்க, ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பத்தி சொல்லி தராங்க. யாருக்கு, 6வதுல இருந்து 9வது படிக்கக்கூடிய மாணவர்கள். சரியா, ஸோ ஜூலை 25 இது ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, ஜூலை 25, 2025 இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமான எய்ம்ஸ் சொல்லிட்டு கேட்பாங்க. என்னன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், அதாவது அடிப்படையா ஒரு கம்ப்யூட்டர் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், எப்படி அது இது பண்ணணும்னு சொல்லிட்டு அதை சொல்லி தருவாங்க. அதாவது கணினி அறிவுல அடிப்படை பேசிக் ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அடுத்து வந்து டிஜிட்டல் ஸ்கில்ஸ், இணைய வழி கருவிகள் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் கோடிங் சொல்லி தராங்க. கோடிங்லாம் எப்படி பண்ணணும், இந்த பைத்தான் ஜாவான்னு சொல்றாங்க, அந்த கோடிங்லாம் எப்படி பண்றது அதை வந்து சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் முக்கியமா ஏஐ வந்து சொல்லி தராங்க. ஓகேவா, என்னது அப்ப TN Sparkனா யாருக்கு, ஸ்பார்க் 6th இருந்து 9th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூலை 2025 ஆரம்பிச்சது. தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக்ஸ் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். இதான் முக்கியமா கேட்பாங்க. 6வதுல இருந்து 9வது இந்த 4 எய்ம்ஸ் கேட்பாங்க. இது என்னெல்லாம் இவங்க அச்சீவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா
கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூடிய பேசிக்கான விஷயங்களா இருக்கட்டும், டிஜிட்டல் ஸ்கில்ஸா இருக்கட்டும், கோடிங்கா இருக்கட்டும், ஏஐ இருக்கட்டும், இது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா தூய்மை இயக்கம். இப்போ தூய்மை இந்தியான்னு சொல்லிட்டு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க. தூய்மை இந்தியா திட்டம் சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அக்டோபர் 2 2014 நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆனா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் வந்து இது ஆரம்பிச்சிருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. இப்ப தமிழ்நாட்டில வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. என்னன்னா தூய்மை இயக்கம் அப்படின்ற பேர்ல வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஜூன் 5ஆம் தேதி. ஜூன் 5 என்னது? வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே, உலக சுற்றுச்சூழல் தினம். ஜூன் 5 என்னது? உலக சுற்றுச்சூழல் தினம். அன்னைக்குதான் என்ன பண்ணாங்கன்னா இந்த தூய்மை இயக்கம் திட்டத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குப்பைகள் இருக்குல்ல, டஸ்ட்பின்ல கூட அந்த குப்பைகள் வந்து எடுத்து சும்மா எடுக்க மாட்டாங்க. அந்த குப்பைகள் எடுத்து தனித்தனியா பிரிக்கிறாங்க. இது வந்து பிளாஸ்டிக், இது வந்து மக்கும் குப்பை, இது வந்து ரொம்ப மக்கும் குப்பைன்னு சொல்லிட்டு அந்த தரம் இருக்கும்ல, அதுக்குள்ளே தரங்களை பிரிச்சு அதை வந்து ரீமேக் பண்ணுவாங்க. அதை வந்து வேஸ்ட் பண்ண வந்து சரி பண்ணுவாங்க. சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா குப்பைகளை சேகரித்து தனித்தனியாக மறுசுழற்சி செய்த ரீசைக்கிள் பண்ணுவாங்க. நான் சொன்னா குப்பைகளை எடுத்து அது என்ன தரம், பிளாஸ்டிக் தரம் உள்ள வருமா, மக்கும் குப்பையில அது நிறைய தரம் இருக்கும், குவாலிட்டி 1 குவாலிட்டி 2ன்னு சொல்லிட்டு அதை பிரிச்சு அதை வச்சு மறுசுழற்சி செய்வாங்க. ஓகேவா? அதான் இது திட்டத்தோட முக்கியமான ஸ்கீம். ஸோ தூய்மை இயக்கம்ன்றது குப்பைகளை சேகரித்து அதை தனித்தனியாக பிரிச்சு மறுசுழற்சி செய்தது இந்த தூய்மை இயக்கம் திட்டம். என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க? ஜூன் 5 உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? இது முதல் கட்டம் என்ன பண்றாங்கன்னா முக்கியமா அரசு அலுவலகம் இருக்குல்ல, கவர்மெண்டோட ஆபீசஸ், கவர்மெண்ட் அலுவலகத்துக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய குப்பைகளை எடுக்கிறாங்க. முதல் கட்டமா பாத்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்திலயும் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு ஆபீஸ் எடுக்கிறாங்க. அந்த ஆபீஸ் சூஸ் பண்ணி 1100 அலுவலகங்கள், 38 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 1100 அரசு அலுவலகங்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த குப்பைகளை வந்து சேகரிக்கிறாங்க. சேகரிச்சு அதை தனித்தனியா பிரிச்சு அதை மறுசுழற்சி செய்யறாங்க. சரிங்களா? எத்தனை கோடி ஒதுக்கிங்கன்னா 10 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரியா? சரி, சொல்லுங்க. டிஎன் ஸ்பார்க்னா 6ஆவதுல இருந்து 9வது படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆரம்பிச்சது. தூய்மை இந்தியா, தூய்மை இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா குப்பைகளை வந்து சேகரித்து அதை தனித்தனியா பிரிச்சு மறுசுழற்சி செய்யுது. இப்போதைக்கு முதல் கட்டம் என்ன பண்ணிருக்காங்கன்னா 38 மாவட்டத்துல 1100 அரசு அலுவலகங்கள்ல போயிட்டு அந்த குப்பைகளை சேகரிச்சிருக்காங்க. எத்தனை கோடி செலவு பண்ணிருக்காங்க? 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. ஓகேவா? இன்னைக்கு ஜூன் 5ஆம் தேதி ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா அரண் தங்கும் இல்லம். ஓகேவா? இப்ப தோழிகள் விடுதின்னு சொல்லி பார்த்திருக்கோம். தோழிகள் விடுதினா பெண்கள், ஓகேவா, முக்கியமா கிராமப்புறங்கள்ல இருந்து சிட்டி சைட்ல இருந்து வாழக்கூடிய பெண்கள், அதாவது தன் வாழ்க்கை வந்து முன்னேற்றம், தன் குடும்ப முன்னேற்றம் சொல்லிட்டு கிராமப்புறங்கள்ல இருந்து சிட்டி சைடு வந்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு படிக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், இல்ல வேலை செய்யறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து ஒரு விடுதி கொடுத்துருப்பாங்க. அது தோழி விடுதி நம்ம பார்த்திருப்போம். அது உங்களுக்கே எல்லாமே தெரியும். இது என்னன்னா அரண் தங்கும் இல்லம் அப்படின்னா முக்கியமா திருநங்கைகளுக்கு, ஓகேவா, டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் சொல்லிட்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. சென்னை மற்றும் மதுரையில மொத்தம் 2 இடத்துல ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை 4 கூடாது, 4 போட்டாங்க. சென்னை மற்றும் மதுரையில 2 தங்கும் இல்லம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்காங்கன்னா 64 லட்ச ரூபாய் வந்து செலவு பண்ணிருக்காங்க. இது எது கீழே வருதுன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை. இது பட்ஜெட்லேயே சொல்லியிருப்போம், நம்ம பட்ஜெட் வீடியோல பார்த்துருப்போம். கரெக்டா? பட்ஜெட் வீடியோ தான் பார்த்துருப்போம். அரண் தங்கும் இல்லம் திருநங்கைகளுக்கு, டிரான்ஸ்ஜெண்டருக்கு சென்னை மற்றும் மதுரை இப்போதைக்கு 2 இடத்துல மட்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. எத்தனை லட்ச ரூபாய் செலவுனா 64 லட்ச ரூபாய் செலவு வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. எந்த துறைக்குள்ள வரும்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை. தோழி விடுதின்றது பெண்கள் படிக்கக்கூடியவங்க, இல்லை வேலைக்கு போராடுறவங்க, கிராமப்புறங்கள்ல இருந்து சிட்டி சைடு வரவங்க அது கொடுத்தது தோழி விடுதி. இது அரண்னா திருநங்கைகள் டிரான்ஸ்ஜெண்டருக்காக ஆரம்பிச்சது. மதுரை மற்றும் சென்னையில 2 பண்ணிருக்காங்க, 64 லட்ச ரூபாய். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கவனிங்க. நெக்ஸ்ட் டைம் என்ன பார்க்கறோம்னா உழவரை தேடி வேளாண்மை. என்னது? உழவரை தேடி வேளாண்மை சொல்லிட்டு உழவர் நலத்துறை அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்டா வருவாங்க. வந்து இந்த மண்ணில் என்ன பிரச்சனை இருக்கு, இது எப்படி முன்னேற்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நேரடியா வந்துருவாங்க. இப்படி நலன் காக்கும் ஸ்டாலின் சொல்லிட்டு வந்துடுறாங்க. அதாவது வீட்டுக்கே வந்து அந்த இது வந்து கேட்கறாங்க. அந்த மாதிரி உழவரை தேடி வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு உழவர்கள், அதாவது விவசாயிகளை தேடியே அவங்க வருவாங்க. ஆபீசர்ஸே வருவாங்க. யாருன்னா உழவர்துறை ஆபீசர்ஸ் அதிகாரிகளும் வந்து நேரடியா வந்து செக் பண்ணுவாங்க. என்னைக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னா May 29, 2025 ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? May 29, 2025 தான் ஸ்டார்ட் பண்றாங்க. எங்கன்னா திருவாரூர்ல மாணிக்கமங்கலம் அப்படின்ற இடத்துல அந்த கிராமங்கள்ல தான் என்ன பண்றாங்கன்னா இது முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. 15 நாட்களுக்கு ஒரு வாட்டி, ஓகேவா, அதாவது மாசத்துக்கு 2 டைம், மாசத்துக்கு 2 முறை வருவாங்க. ஒரு முகாம் மாதிரி போட்டு செக் பண்ணுவாங்க. மாசத்துக்கு 2 வாட்டி, அதாவது 15 நாளைக்கு ஒரு முறைன்னா மாசத்துக்கு 2 வாட்டி சொல்லிட்டு வருவாங்க. இப்போதைக்கு முதல் கட்டமா என்ன பண்ணிருக்காங்கன்னா 17,116 கிராமங்கள்ல நேரடியா வந்து மாசத்துக்கு 2 வாட்டி, அதாவது 15 நாளைக்கு ஒரு வாட்டின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் நேரடியா வந்து விசிட் பண்ணி என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண் வளம், அந்த விவசாயிக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு விசாரித்து அதுக்கான தீர்வு வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? அதானது உழவரை தேடி வேளாண்மை, உழவர் நலத்துறை அந்த அதிகாரிகளே நேரடியா வருவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். May 29 ஆரம்பிக்கிறாங்க. 17,116 கிராமங்கள்ல இது வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. 15 நாளைக்கு ஒரு வாட்டி வருவாங்க. எங்க ஆரம்பிக்கிறாங்க? திருவாரூர் மாணிக்கமங்கலம் கிராமங்கள்ல முதல்ல இது ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா
கலைஞர் கைவினை திட்டம். ஓகேவா, கலைஞர் கைவினை திட்டம் இது ரொம்ப முக்கியமான ஸ்கீம். இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் ஒண்ணு இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பிரச்சனை அப்படின்னா குலத்தொழில் பண்றவங்க மட்டும் தான் வந்து இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம தமிழக அரசாங்கம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அது இப்படி குலத்தொழில் பண்றவங்க மட்டும் தான் இந்த ஸ்கீம் வந்து போதுனா அது எங்களுக்கு வேணாம், நாங்க புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்றோம்னு சொல்லிட்டு புதுசா ஆரம்பிச்ச ஸ்கீம் தான் கலைஞர் கைவினை திட்டம். இந்த கலைஞர் கைவினை திட்டம் வந்து நம்ம யாரெல்லாம் வந்து எலிஜிபிள்னா 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பரம்பரையா பண்ணணும், குலத்தொழில் பரம்பரையா பண்ணிதான் ஸ்கீம் வந்து வரும். ஆனா இந்த கலைஞர் கைவினை திட்டத்துக்கு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். எத்தனை வருஷம், இதான் ரொம்ப முக்கியம், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 35 வயசா இருக்கும். ஓகேவா, மினிமம் ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 35 வயசு இருக்கணும். அங்க பாத்தீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா 18 வயசு. இப்போ ஒரு பையன் வந்து 18 வயசு ஆரம்பிக்கிறான்னா அவனோட காலேஜ் போகாமலே எங்க அப்படியே அந்த தொழில் கத்துட்டு அப்படியே போயிடுவானோ அப்படின்ற பயத்துல நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அந்த ஸ்கீம் வந்து எடுக்கல. ஓகேவா, ஸோ மினிமம் 35 வயசு வந்து நிறைஞ்சிருக்கணும், 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும். கலைஞர் கைவினை திட்டத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். எவ்வளவு வந்து கடன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா 50,000 இருந்து 3 லட்சம் வரைக்கும் கொடுப்பாங்க கடன் உதவி. 50,000 இருந்து 3 லட்சம் கடன் உதவி வந்து வழங்குவாங்க. மினிமம் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். 25% வந்து மானியம் வந்து வழங்குவாங்க. ஓகேவா, 25% வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா மானியம் வந்து வழங்குறாங்க. 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், மினிமம் 35 வயசு இருக்கணும். 50,000 இருந்து 3 லட்சம் வந்து கடன் வந்து கொடுப்பாங்க. 5 ஆண்டு அனுபவம் தான் சொன்னல, 5 ஆண்டு அனுபவம் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு தொழில் தொடங்க கடன் உதவி. ஓகேவா, தொழில் தொடங்க கடன் உதவி வந்து வழங்குவாங்க. இது எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர்ல சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, கலைஞர் கைவினை வந்து எங்க ஆரம்பிக்கல, அது காஞ்சிபுரம்ல, நம்ம அறிஞர் அண்ணாவோட பிறந்த ஊரா இருக்கக்கூடிய காஞ்சிபுரம்ல குன்றத்தூர்ல சேக்கிழார் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. சரியா, சரினா ஏப்ரல் 18. ஓகேவா, என் பர்த்டேக்கு முன்னாடி நாள் ஆரம்பிச்சிருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு ஏப்ரல் 19 அது முன்னாடி நாள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அப்படியே சொல்லுங்க, கலைஞர் கைவினை ஸ்கீம் என்னது? 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும், அந்த கைவினை பண்ண முடியல 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா போதும். மினிமம் 35 வயசு இருந்தா போதும். 50,000 இருந்து 3 லட்சம் ரூபாய் வந்து கடன் வந்து வழங்குவாங்க. எத்தனை % மானியம் கொடுப்பாங்க கேட்டாங்கன்னா 25% மானியம் வந்து வழங்குவாங்க. ஓகேவா, ஸோ அதை தொழில் தொடங்குக்கான கொடுக்கறதுக்கான கடன் உதவி தான். சரிங்களா, நெக்ஸ்ட் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிமிர்ந்து நெல் ஸ்கீம். ஓகே, நிமிர்ந்து நெல் திட்டம். நிமிர்ந்து நெல் உன் சொந்த காலிலே நெல் அப்படின்ற மாதிரி இருக்கா. இது அப்படின்னா என்னன்னா 6 லட்சம் மாணவர்களுக்கு வந்து என்ன பண்ணீங்கன்னா தொழில் முனைவர் ஆக்குது. ஓகேவா, சின்ன வயசுல வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகணும். தொழில் வந்து எப்படின்னா வந்து ஒரு தொழில் தொடங்கணும், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா அது என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் தேவை, அந்த ஸ்கில்ஸை எப்படி நம்ம இது பண்றதுன்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ தொழில் தொடங்கிறதுக்கான ஸ்கில் என்ன, அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறது தான் என்னன்னா இந்த நிமிர்ந்து நெல் ஸ்கீம். ஓகேவா, அதான் நிமிர்ந்து நெல் சொந்த காலிலே நெல் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ சின்ன வயசுல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தொழில் தொடங்கிறதுக்கான ஸ்கில்ஸை ட்ரைனிங் கொடுக்கறது என்னன்னா இந்த நிமிர்ந்து நெல் திட்டம். இது இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா டிஎன் நீட்ஸ் சொல்லுவாங்க, தமிழ்நாடு நீட்ஸ் NEETS அப்படின்னா என்ன அப்படின்னா நியூ ஆண்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். இதுக்கான அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க, நியூ ஆண்டர்பிரினர் கம் என்டர்பிரைஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்றதா என்னது இந்த நீட்ஸ்க்கான அர்த்தம். ஓகேவா, 6 லட்சம் மாணவர்களுக்கு சின்ன வயசுனா நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்கூல் பசங்க கிடையாது. அதாவது ஒரு 40 வயசு 50 வயசுல இல்ல, ஒரு 25-30 வயசுக்குள்ளே இருந்தா சின்ன வயசுல வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்பா மாறிடணும், தொழில் முனைவரா மாறதுக்கான ஸ்கில்ஸ் என்ன இருக்கு, அந்த ஸ்கில்ஸ் வந்து எப்படி பண்ண சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுக்குறது என்னன்னா இந்த நிமிர்ந்து நெல் திட்டம். நிறைய பேர் என்ன சின்ன வயசுன்றீங்க, ஸ்கூல் முடிச்சாலும் சொல்லி கொடுத்துருவாங்களோ, அப்படிலாம் கிடையாது ராஜா, அப்படிலாம் கிடையாது. இது என்ன ஆரம்பிக்கிறாங்க சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா ஜூலை 2025 ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, ஜூலை 2025 ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எளிமை ஆளுமை திட்டம். எளிமை ஆளுமை திட்டம் இது என்ன அப்படின்னா 8 துறைகள்ல 10 சேவைகள் வந்து கொடுக்குறது. ஓகே, 8 துறைகள்ல 10 சேவைகள் வந்து கொடுக்குறாங்க. 10 சர்வீஸ் ஃப்ரம் 8 டிபார்ட்மெண்ட். 10 சர்வீசஸ் ஃப்ரம் 8 டிபார்ட்மெண்ட். 8 டிபார்ட்மெண்ட்ல இருந்து 10 சர்வீஸ் வந்து மக்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒண்ணும் கிடையாது, ரொம்ப லென்த்தாலாம் இல்ல, ரொம்ப எளிமையா ரொம்ப சிம்பிளா வந்து அந்த சேவை போய் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னதுன்னா எளிமை ஆளுமை திட்டம். என்னைக்கு ஆரம்பிக்கிறோம்னா மே 29, 2025 ஆரம்பிக்கிறாங்க. இணைய வழியில் அரசு சேவைகளை விரைவாக எளிவாக பெறுவதற்கு. ஓகேவா, இன்டர்நெட்ல இணைய வழியில் அரசு கவர்மெண்டோட சேவைகளை விரைவாக எளிவாக கொண்டு சேர்க்கிறது, மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது எளிமை ஆளுமை திட்டம். ஒன்றும் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கணும்னா இந்த பட்டா சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சின்ன விஷயம் இருக்கும். ஒரு 10 சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. 8 டிபார்ட்மெண்ட்ல இருந்து 10 சர்வீஸ் வந்து கொடுக்குறாங்க. அது டீட்டெயிலா சொன்னா பெருசா போயிட்டே இருக்கும். ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, நீங்க நெட்ல போட்டாலே வந்துருங்க. ஓகேவா, சிம்பிள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் சொல்லிட்டு அந்த 10 சர்வீஸ் என்ன போட்டாலும் நெட்ல போட்டாலே வந்துடும். இப்போ நமக்கு இதெல்லாம் அவ்வளோ இந்த கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு வேணும் தெரிஞ்சுக்கிங்கன்னா நீங்க நெட்ல போட்டாலே இது வந்துடும். சரியா, ஸோ 10 சேவைகள் 8 துறைகளில் இருந்து இணைய வழியில் அரசு சேவைகளை விரைவாக எளிவாக பெறுவதற்கு. அடுத்து பாத்தீங்கன்னா வாட்டர் பெல் திட்டம். இது உங்க எல்லாருமே தெரியும். வாட்டர் பெல் ஸ்கீம் என்ன அர்த்தம்னா பள்ளி மாணவர்கள் ஸ்கூல் படிக்கக்கூடிய பசங்க வந்து தண்ணி குடிக்கணும், அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி குடிக்கணும். நிறைய பேர் தண்ணி குடிக்காம இருந்துறாங்க. அவங்களுக்கு ஒரு பெல் வந்து அடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 பெல் அடிப்பாங்க. காலைல 11 மணி, மதியானம் 1 மணி, அப்புறம் பாத்தீங்கன்னா பிற்பகல் 3 மணி, 3 மணிக்கு 1 மணிக்கு 11 மணிக்கு பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடிக்கும் போது குழந்தைகள் என்ன பண்ணா தண்ணி குடிக்கணும் அப்படின்றத இந்த ஸ்கீமு.
என்னைக்கு ஆரம்பினா ஜூன் 28 2020 இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 3 பெல் அந்த டைமிங் கொடுத்துருக்காங்க. காலை அதாவது மதியானம் 1 மணிக்கு, பிற்பகல் 3 மணிக்கு வந்து அந்த பெல் வந்து அடிப்பாங்க. ஸோ மாணவர்கள் வந்து தண்ணி குடிக்கணும், அதாவது அரசு பள்ளி குழந்தைகள் தண்ணீர் அருந்துவதை உறுதி செய்தது. அதுக்காக என்னன்னா இந்த வாட்டர் பெல் ஸ்கீம் ரொம்ப சிம்பிள் தான். ஜூன் 28 2020 ஸ்டார்ட் பண்ணாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அவ்வளோதான். ஓகே, இதோட வந்து 20 ஸ்கீமும் முடிச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ அப்போ என்னென்ன ஸ்கீம்லாம் பார்த்துக்கோங்க, டக்குன்னு ஒரு விஷயம் சொல்ற பார்த்துக்கோங்க. வாட்டர் பெல் ஸ்கீமு, எளிமை ஆளுமை திட்டம். ஓகே, எளிமை ஆளுமை திட்டம் வந்து பார்த்துருக்கோம். நிமிர்ந்த நிலை திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் உழவினை தேடி வேளாண்மை, உழவர் நலத்துறை ஆபீசர்ஸே, அதாவது அந்த அலுவலர்களே அவங்க வந்து நேரடியாக மீட் பண்ணுவாங்க. அரண் தங்கும் விடுதிகள், திருநங்கைக்கு வந்து அரண் தங்கும் விடுதிகள் வந்து பார்த்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூய்மை இயக்கம் வந்து பார்த்துருக்கோம். டிஎன் ஸ்பார்க் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் லெவல் அப் ஸ்கீம் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா திறன் இயக்கம் வந்து பார்த்துருக்கோம். முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் இணைய வழி பயிர்க்கடன் வழங்கும் திட்டம், ஓகே, வெற்றி பள்ளி திட்டம் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் திட்டம், அகல் விளக்கு திட்டம் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் வந்து பார்த்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு கரங்கள் திட்டம் வந்து பார்த்துருக்கோம். முதல்வரின் தாய்மன திட்டம் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதோட 2025 கேட்ட முக்கியமான டாப் 20 தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் வந்து ஈஸியா சொல்லி நமக்கு வந்து புரிய வச்சுட்டேன். அது எங்க ஆரம்பிச்சாங்க, யார் ஆரம்பிச்சது, எந்த தேதியில ஆரம்பிச்சாங்க, எந்த பிளேஸ்ல ஆரம்பிச்சாங்க, அதனால யார் பயனடினாங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டு காரணம் கேட்டாலும் அடிச்சிடலாம், ஸ்டேட்மெண்ட் டைப்ல ஒன்லைன்ல கேட்டாலும் அடிச்சு வைக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.